ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு. அதை திறந்து நாம் வழிபட்டால் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு வழிபடும்போது அந்த தெய்வத்துக்கு உரிய நாளை தேர்வு செய்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. அந்த வகையில் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கவும் தீய சக்திகள் நம்மை அணுகாமல் இருக்கவும் நாம் வணங்க வேண்டியது வீரபத்திரரை. அவரை வணங்க வேண்டிய நாள் தை செவ்வாய். இதை பற்றித்தான் விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சிவனின் அவதாரமாக கருதப்படுபவர்தான் வீரபத்திரர். நாம் நியாயமான கோரிக்கை எதை வைத்தாலும் அதை உடனே நிறைவேற்றக்கூடியவர் அற்புதமான தெய்வம் வீரபத்திரர். இவரை முறையாக வழிபட்டால் நற்பலன்களை பெறலாம். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. தை செவ்வாய் அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. பொதுவாக செவ்வாய் அன்று முருகன் மற்றும் துர்கை அம்மனை வழிபடுவோம். அதுபோல தை மாத செவ்வாய்க்கிழமைகளில் வீரபத்திரரை நாம் மனதார வழிபட்டால் நம் வாழ்வில் உள்ள எதிரிகளின் தொல்லையை நீக்கி நமக்கு நன்மையை அள்ளித் தருவார். வீரபத்திர சுவாமி படம் இருந்தால் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள். அவரின் படம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமான் படத்திற்கு நாம் அலங்காரம் செய்து வீரபத்திர சுவாமிக்கு உள்ள மந்திரத்தை நாம் உச்சரித்து வழிபடலாம். வீரபத்திர சுவாமிக்கு உரிய 3 வரி மந்திரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். அதை பார்த்து அதன்படி சொல்லவும். வீரபத்திர சுவாமி வழிபட உரிய நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் திகழ்கிறது. அவ்வாறு அதிகாலை வழிபட இயலாதவர்கள் ராகு காலத்தில் வழிபடலாம். இந்த வழிபாடு செய்யும்போது அவருக்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அல்லது உலர் திராட்சை, கற்கண்டு, வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இவற்றை வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் பெறலாம். அவருக்கு முன் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு உரிய மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். வீரபத்திரரை மனதார நினைத்து தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் அவரை வழிபட்டு இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பதன் மூலம் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி தடைகள் நீங்கி சுகமான வாழ்க்கையை அருள்வார். தை மாதம் வரக்கூடிய செவ்வாய் வீரபத்திரருக்கு மிகவும் உகந்தது. இந்த வழிபாட்டினை நாம் மனதார நம்பிக்கையுடன் செய்ய நன்மைகள் பல பெறலாம். எளிமையான இந்த வழிபாட்டினை அனைவரும் செய்து பலன் பெற வேண்டுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர.